இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மரணம் அப்படிங்கிறது குறித்த டாபிக். மரணம் அப்படின்னோன்னு நம்ம பயப்பட தேவையில்லை. மரணம் நடக்காத இடம் எதுவுமே இல்லை. மரணத்தை பார்க்காதவங்களும் யாருமே கிடையாது. நிச்சயமாக பைபிள் ஸ்டடிக்கு வரவங்க கொஞ்சம் காலம் வாழ்ந்திருந்தாவே மரணம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாம் ஒரு கதை கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் வந்து மரணத்தை குறித்து பயந்துக்கிட்டே இருந்தாராம். மரணத்தை குறித்து व्यசனப்பட்டு இருந்தாராம். ஸோ அவர்கிட்ட ஒரு முனிவர் சொன்னாராம், நீ வந்து எந்த வீட்டில் அதாவது மரணமே நடக்கலையோ அந்த வீட்டில் இருந்துட்டு வீட்டில் இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வா, அப்போ வந்து இந்த பயம் தெளிஞ்சிரும் அப்படின்னு அவர் சொன்னாராம். அவனும் போயிட்டு போயிட்டு தேடி தேடி பார்த்தான். எந்த வீட்லயாவது மரணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தான். மரணம் இல்லாத வீடு அவன் பார்க்கவும் முடியல. அஹ், அவனுக்கு அந்த பொருளை வந்து வாங்கிட்டு வா, அப்போ உனக்கு இந்த பயம் தெளிஞ்சிரும் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார் இல்லைங்களா? அந்த பொருள் அவன் வாங்கிட்டு வர முடியல. கடைசியில் முனிவர்கிட்ட வந்து சொன்னான், எல்லா வீட்லேயும் மரணம் வந்திருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ முனிவர் சொன்னார், மரணம் வந்து ஆஹ், எல்லாருக்கும் வருகின்ற ஒரு காரியமாக மாறிவிட்டது. நம்ம வந்து அதுக்கு அதை சந்திப்பதற்கு ஆயத்தமா வாழ்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்று அவர் சொன்னார். அப்படின்னு அந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். எல்லாமே பைபிள்ல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து ஆம், ஒரு ஒரு டெக்ஸ்ட் அனலிஸ்ட்னு சொல்லலாம். அதாவது வேத பகுதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டுமே ஆய்வு செய்கிற ஒரு நபர். வேத பகுதி என்ன அப்படின்னு ஆய்வு செய்யும்போது சும்மா அப்படியே அந்த வார்த்தையை மட்டும் படித்து அப்படியே சொல்றது கிடையாது. அந்த அந்த டெக்ஸ்டோடைய அந்த வேத பகுதியினுடைய ஆஹ், வரலாற்று, கலாச்சார மற்றும் அந்த வேத பகுதிக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வசனத்தினுடைய சூழல் எல்லாவற்றையும் புரிந்து தான் நாம நாம வேத பகுதியை வந்து வியாக்கியானம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த புஸ்தகம் மற்றும் வேத புஸ்தகம் மற்றும் தேவனுடைய தன்மை, வேத புஸ்தகத்துல வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய தன்மை, இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு வசனத்தை வியாக்கியானம் செய்வதற்கான ஒரு சூழலாக, கான்டெக்ஸ்டாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் டெத். மரணத்தை பற்றிய வேதாகம கண்ணோட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மரணத்தை பற்றிய வேதாகம கண்ணோட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல் நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, ஆண்டவர் வந்து மனுஷனை படைச்சார் இல்லைங்களா? ஆதாம் ஏவாளை படைச்சாரு. அவங்கள படைச்சு ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவர் வைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி மரணம் அப்படிங்கிற அந்த காரியத்தை வேத புஸ்தகத்துல ஆய்வு செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம நேரா என்ன செய்வோம்? ஆதாம் ஏவாள், அந்த ஆதாம் ஏவாள் 2 பேரும் பாவத்துல விழுவதற்கு முன்பாக இருந்த நிலை என்ன? மரணம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சா? அல்லது மரணம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியம் இருந்துச்சா? அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, நீங்க நோட்ஸை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 முக்கியமான ஸ்காலர்ஸ், நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. இதை குறித்து பேசுறவங்க. பட் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சோம்னா ஒரு புக்கே எழுதுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நிறைய புஸ்தகங்கள் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பட் நான் ஒரு முக்கியமான ஒரு 3 ஸ்காலர்ஸ் அப்படின்னா மற்றவங்களாம் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பட் நான் இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரெலவெண்ட்டான பொருத்தமான ஒரு 3 ஸ்காலர்ஸை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து வேத பண்டிதர்களை வைத்து அவர்களுடைய கருத்துக்கள் என்ன, அப்புறம் வேத புஸ்தகத்தினுடைய அது எப்படி ஒத்து போகுது, வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நான் நான் இந்த மாலை வேளையில உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். மொதல் நம்ம பார்க்க போகிறது ஜாஷுவா வேன் யீ அப்படிங்கிறவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜான் காலின்ஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது வந்து டாட் பீல் அப்படிங்கிறவர். ஓகே, இந்த 3 பேரையும் இவங்க அப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்லாம் நான் சொல்லிட்டு வர போறது இல்லை. பட் ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாங்க, பைபிள்ல வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஓகே, இந்த டிபேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாதம் விவாதம். ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக அவங்க என்ன சூழல்ல இருந்தாங்க, சாவு என்பது ஒன்று இருந்ததா, மரணம் என்பது ஒன்று இருந்ததா அப்படின்னு பேசும்போது ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க, வேத புஸ்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அவர்கள் இருந்த அந்த சூழல் இருக்குல்ல, எப்படிப்பட்ட சூழல்னா, ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு ஷாሎም சூழல். அப்படின்னா சமாதானமான தேவனுடைய நன்மை இருந்த சூழல் தான் ஏதேன் தோட்டத்துல. அந்த ஏதேன் தோட்டத்துல அவர்கள் வைக்கப்பட்டார்கள். ஆண்டவர் வந்து அவங்கள படைச்சபோது எல்லாமே நல்லது அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ அவர்கள் எந்த நிலையில அவங்க படைக்கப்பட்டார்களோ அது நல்லது என்று ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அவர்கள் வந்து சாவுக்கு ஏதுவானவர்களாக படைக்கப்பட்டார்களா, அல்லது சாவுக்கு ஏதுவாக இல்லாதவர்களாக படைக்கப்பட்டார்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவர்கள் வந்து சாவுக்கு ஏதுவானவர்களாகவும் படைக்கப்படவில்லை, சாவுக்கு ஏதுவானவர்களாக இல்லை என்ற நிலையிலும் படைக்கப்படவில்லை. அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஆண்டவரை சார்ந்து இருக்கிறாங்களோ, அதாவது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத விட, ஆண்டவரை சார்ந்திருந்தால் ஆண்டவரோடு கூட அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை சார்ந்திருப்பார்கள் என்றால், ஆண்டவரை நம்பி வாழ்வார்கள் என்றால், அவர்கள் வந்து நிச்சயமாக நித்திய வாழ்வை பெற முடியும். அதாவது சாவு இல்லாத ஒரு வாழ்வை அவர்கள் பெற முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அந்த சாவில்லாத வாழ்க்கையினுடைய சாத்தியத்தை அவர்கள் இழந்து போயிடுறாங்க. சாவு இல்லாத வாழ்க்கை கிடைக்காம அவங்களுக்கு போயிருது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து சாவுக்கு ஏதுவானவர்களாக இருந்தாங்களா? சாவுக்கு ஏதுவானவர்களாக இல்லை அப்படின்னு இருந்தாங்களா? அப்படின்னு யோசிக்கிறத விட, நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் நித்திய ஜீவன் அ நித்திய ஜீவன் அப்படின்னாவே, அ நம்ம எப்படி நினைச்சுக்கூடாது, நித்தியமாக வாழ்வது மட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கூடாது. நித்தியமாக யாருடைய உறவுல வாழ்வது என்பதுதான். ஆண்டவருடைய உறவுல வாழ்ந்து, அவருக்கு கீழ்ப்படிந்திருந்து, அவர் கொடுக்கும் நன்மைகள் எல்லாவற்றையும் அனுபவிப்பது தான் நித்திய வாழ்வு. சரிங்களா? ஸோ, இப்படி நம்ம பார்க்கணும். அதாவது அவங்க சாவுக்கு ஏதுவானவர்களாக இருந்தாங்களா? சாவுக்கு ஏதுவானவர்களாக இல்லாம இருந்தாங்களா? அப்படிங்கிறத விட, அவர்கள் நித்திய வாழ்வில் இருந்தார்களா? அப்படிங்கிறது தான் நித்திய வாழ்வை அடைந்தவர்களாக இருந்தார்களா? அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் தரும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து, ஆண்டவர் தந்த அந்த நன்மையை வந்து அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்களா? அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு கேள்வி. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை அறிந்து வாழ்ந்தார்களா? அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு நிச்சயமாக அ ஆதாம், ஏவாள் 2 பேருமே நித்தியமாக வாழ்வதற்கான சாத்தியம் வந்து அவர்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து இருப்பதனால தான், ஆண்டவரை நம்பி இருப்பதனால தான், ஆண்டவரை சார்ந்து இருப்பதனால தான், ஆண்டவரை வந்து அறிந்து அதன்படி வாழ்வதனால தான் சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அ எப்படி நம்ம பார்க்குறோம்? நீங்க வந்து ஆம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் சில வசனங்கள நம்ம வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனங்கள் தான். நீங்க முடிந்தால் அதை திருப்பி நீங்க பார்க்கும்படியாக நான் கேட்கிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் வந்து மண்ணுல இருந்து தான் மனுஷனை உருவாக்கினார் அப்படிங்கிறத எதை காண்பிக்குது அப்படின்னா, அவன் வந்து பலவீனமானவனாக தான் இருக்கிறான். அவன் அவன் வந்து என்றென்றைக்கும் வாழும் ஒரு சாத்தியம் உள்ளவனாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆ புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல வந்து ஆ 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47. நீங்க நீங்க என்னென்ன கேள்வி வருதோ அதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. ஏன்னா, இப்ப நானு இன்னும் முழுமையா சொல்லி முடிக்காதனால சில கேள்விகள்லாம் ப்ரீமெச்சூரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ பட் அதையும் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. அப்புறம் கேள்வி இருந்துச்சுன்னா, நான் முழுமையா சொன்னதுக்கு அப்புறம் புரிந்து விட்டால் ஓகே. இல்ல அப்டின்னா நீங்க கேள்வி கேட்கலாம். இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, 1 கொரிந்தியர் 15 47ல என்ன பார்க்குறோம் அப்டின்னா, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த மனுஷர் அப்டிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆ ஆதாமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. பு ம மனு அதாவது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2ஆம் மனுஷன் வந்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்படிங்கிறத இங்க சொல்லும்போது, இங்க பவுல் வந்து எதெல்லாம் வச்சு பார்க்குறாரு அப்படின்னா, அதாவது மரியாள் வயித்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறத மட்டும் வச்சு சொல்லல. ஆ இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சு தான் இங்க பவுல் வந்து பேசுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 45வது வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். பின் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஆவிக்குரிய சரீரத்தை உடையவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதாவது உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரத்தை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவ யாரோட வேறுபடுத்தி காண்பிக்கிறார் அப்படின்னா, ஆதாமோட வேறுபடுத்தி காண்பிக்கிறாரு. எதுல வேறுபடுத்தி காண்பிக்கிறார் அப்படின்னா, ஆதாம் வந்து மண்ணினாலே உருவாக்கப்பட்ட சரீரத்தை உடைய ஒரு ஒரு மனிதனாக இருந்தான்.
இந்த 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சார்னா, ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தை உடையவராக இருந்தார். அப்படின்போது, உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன மாரியான சரீரத்தை வைத்திருந்தார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை அடைந்த அந்த சரீரம் இருந்துச்சு. நாம உயிரோடு எழும்பும்போதும் நமக்கு அதே மாரியான சரீரம் தான் கிடைக்கும். பட் ஆதாமுக்கு இருந்த சரீரம் வந்து பலவீனமான ஒரு சரீரம். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சரீரமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நீங்க நானும் பார்க்க வேண்டிய ஒரு வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ ஆதியாகமத்துல ஆதியாகமம் ஆம், ஆ ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 3:22ல பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனுஷன் வந்து நன்மை தீமை அறியத்தக்கவன் அப்படின்னா அவனே, அதாவது எது நன்மை தனக்கு, எது தீமை தனக்கு என்று முடிவெடுக்க நிலையில அவன் தன்னுடைய ஆம், சுய சித்தத்தை அவனுக்கு அவனுடைய இஷ்டம் போல பிரயோகம் பண்றதுக்கு, பிரயோஜனம் பண்றதுக்கு, யூஸ் பண்றதுக்கு அவன் ஆயிட்டான். நம்ம போல அவன் ஆயிட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். சோ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் இப்ப வந்து பாவம் செஞ்சுட்டான். இப்ப நன்மை தீமை என்ன அப்படிங்கிறத அவன் அறியத்தக்கவனாக ஆயிட்டான். அதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னுடைய நன்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். எனக்கு எது நல்லது, தீமை எது என்பதை நான் முடிவு செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற நிலைக்கு அவன் வந்துட்டான். எனவே இந்த பாவ நிலையில அவன் தொடர்ந்து வாழாதபடிக்கு எப்படி அவன் தொடர்ந்து வாழ்வது சாத்தியமாகும்? எப்படி அவன் வந்து சாகாம வாழ்வது, சாகாம உயிரோடு இருப்பது சாத்தியமாகும் அப்படின்னா, அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து சாப்பிட்டான்னு வச்சுங்களேன், அவன் உயிரோடு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறது சாத்தியமாயிரும். எனவே அவன் என்ன செஞ்சிடலாம், ஏதேன் தோட்டத்துல தானே அந்த கனி இருக்கு, அந்த மரம் இருக்கிறது, ஜீவ விருட்சம் இருக்கிறது. எனவே அவனை வந்து என்ன செய்யலாம், அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றி விடலாம் என்று சொல்லி வெளியேற்றுகிறார். எதுக்கு வெளியேற்றுகிறார்னா, எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டானோ அந்த மனுஷன் அவன் மீண்டுமே என்ன செய்யட்டும், அந்த மண்ணையே பண்படுத்த போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியேற்றி விடலாம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேத வசனம் கிளியரா சொல்லல. பட் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடிகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஒரு காரியம் புரிகிறது. அவன் ஏதேன் தோட்டத்துல இருந்து அவன் அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை எடுத்து புசித்து விட்டானே என்றால், அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான் அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அதை வந்து ஆண்டவர் தவிர்ப்பதற்காக அவன ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருந்தானா? ஏதேன் தோட்டத்துல இருக்கும்போது பாவத்துல விழுவதற்கு முன்பாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போறதுக்கு முன்பாக அவன் வந்து ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டானா? அப்பப்ப சாப்பிட்டானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அல்லது இப்பதான் அவன் வந்து சாப்பிட போறானா? அப்படிங்கிற கேள்வி. ஓகே. இப்ப இந்த கேள்விக்கு விடை வந்து நாம வந்து ஆ யோசிக்கலாம். இங்க சொல்லப்பட்ட அந்த வசனத்த வச்சு நம்ம யோசிக்கலாம். ஒரு சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, ஒரு சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க, இங்கே இந்த வசனம் இருக்கு இல்லைங்களா? இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் இந்த கனியையும் எடுத்து சாப்பிடக்கூடாது. இப்ப வந்து ஆ நன்மை, தீமை அறியத்தக்க கனி கொண்ட அந்த விருட்சத்தின் அ விருட்சத்திலிருந்து சாரி இந்த மரத்திலிருந்து அந்த கனிய சாப்பிட்டுட்டான். இப்ப இதிலிருந்து அவன் சாப்பிடக்கூடாது. இந்த கனியையும் சாப்பிட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால, அங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் அவன் சாப்பிடல. இப்ப அவன் சாப்பிட்ட கனி என்னன்னா இதுதான். ஆனா நெறைய கனி சாப்பிட்டுருக்கான் அவன். அவன் பசிக்கு இதெல்லாம் சாப்பிட்டுருப்பான். பட் இந்த முக்கியமான 2 மரங்கள் இருக்கு இல்லைங்களா? ஜீவ விருட்சம், அப்புறம் நன்மை, தீமை அறிகிற அந்த கனியுடைய விருட்சம். இந்த இந்த விருட்சத்துல இந்த தடை பண்ணப்பட்ட மரத்திலிருந்து சாப்பிட்டுட்டான். இது தடை பண்ணப்படாத இவனுக்குன்னு ஆண்டவர் கிஃப்ட்டா கொடுத்த கிஃப்ட்டான ஈவாக, கிருபையாக கொடுத்த இந்த மரத்திலிருந்து அவன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிட்டு என்றென்றைக்கும் உயிரோடு இருந்துறக்கூடாது. எனவே அவன வெளியேத்தணும் அப்படின்னு சொன்னதுலருந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்பதான் அவன் சாப்பிட அ
அதாவது முத தடவையா சாப்பிடுறதுக்கு சாத்தியம் இருக்கிறது. அப்படி அவன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்றாங்க? அவன வந்து வெளியேத்துறாங்க வெளியேத்துறாங்க. இதுவரைக்கும் அவன் சாப்பிடல அப்படிங்கிறது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில ஸ்காலர் என்ன சொல்றாங்க, அவன் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். சாப்பிட்டுருக்கலாம். எவ்வளவு எவ்வளவு நாளு அவன் படைக்கப்பட்டதிலிருந்து இங்க ஆ ஆண்டவர் கீழ்ப்படியாம போனது வரைக்கும் எவ்வளவு நாள் கடந்து போனது என்பது நமக்கு தெரியாது. பட் இவன் சாப்பிட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தான்னா, ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, அவன் தொடர்ந்து சாப்பிட வேண்டும். அவன் தொடர்ந்து சாப்பிட்டா தான் அவன் என்ன செய்ய முடியும்? உயிரோடு இருக்க முடியும். அவன் தொடர்ந்து சாப்பிடுவதை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னம்னா, அத ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவன வெளியேத்தி ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, அவன் என்ன செய்ய மாட்டான்? என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க மாட்டான். அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு. சரி, இந்த வாதத்துல நம்ம நம்ம வந்து என்ன மாரியான முடிவுக்கு வந்தாலும், ஓகே. ஒண்ணு மட்டும் நிச்சயம். ஒண்ணு மட்டும் நிச்சயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன வந்து ஆண்டவர் அ சாவாமை உடையவனாகவோ, அல்லது சாகும் சாத்தியம் அதாவது சாகிறவனாகவோ, அல்லது சாவாமை உடையவனாகவோ படைக்கவில்லை. ஆண்டவர் வந்து கிஃப்ட்டா என்ன செஞ்சாருன்னா, ஈவாக ஒரு மரத்தை அவனுக்கு கொடுத்தாரு. ஜீவ விருட்சத்த கொடுத்தாரு. அதிலிருந்து கனிகளை அவன் சாப்பிட்டு, அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற சாத்தியத்தை கிஃப்ட்டாக ஆண்டவர் வந்து அவனுக்கு கொடுத்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இப்ப எப்படி இத நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்பன்னா அ பவுல் சொல்றார்ல, ஒரு மனிதன் மூலமாக, ஆதாம் மூலமாக மரணம் அப்படிங்கிறது அ மனுஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது தவறா ஆயிருமா? அப்படின்னா இல்லவே இல்ல. இல்லவே இல்ல. அப்படிலாம் கிடையாது. நம்ம அதுக்கு நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரப்போறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து அ சாவாமை அ அவன் வந்து சாவாமை என்பத ஆண்டவர்ட்டருந்து கிஃப்ட்டா தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய அவனுடைய இன்ஹெரன்ட் குவாலிட்டி கிடையாது. அவன் வந்து சாகாம படைக்கப்பட்டான் அப்படிங்கிறது அவன் வந்து இன்ஹெரன்ட்டாவே, அதாவது அ உள்ளாக்கப்பட்ட அவனுக்கு உள்ள இருக்கின்ற ஒரு குவாலிட்டியா, தரமாக அவன் வந்து சாவாமையோடு படைக்கப்பட்டான் அப்படிங்கிறது வந்து அ இல்ல. பட் சாவாமல் இருப்பதற்கான சாத்தியத்தை ஆண்டவர் கிஃப்ட்டா அந்த ஜீவ விருட்சத்தின் மூலமாக அவர் கொடுத்தார் என்று நம்ம சொல்றோம். ஆனா, இப்ப என்ன நடந்து விட்டது என்றால், அவன் பாவம் செஞ்சதுனால, முழுவதுமாக அவன் வந்து மரிக்க வேண்டிய நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அவனுடைய தண்டனையே என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு கிடைச்ச தண்டனையே வந்து அவன் சாவான் என்பதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? அ ஆண்டவர் சொன்னாரு, "நீ அந்த தடை பண்ணப்பட்ட பழத்த சாப்பிடும் கனிய சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய்" என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. சோ, சாவு என்பது ஹி வாஸ் டூம்ட் டு டை. அவன் வந்து அவனுக்கு வந்து பனிஷ்மென்ட்டாக இப்பொழுது கொடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். தண்டனையாக கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை பார்க்கிறோம். அதான் இப்ப ரோமர் 5வது அதிகாரம் 12ல ரோமர் 5:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 5:12ல ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்படின்னு இந்த இடத்துல பவுல் சொல்ற பார்க்கிறோம். ஒரே மனுஷன் மூலமாக, அதாவது ஆதாம குறித்து தான் இந்த இடத்துல பேசுறாரு பவுல். ஒரே மனுஷன் மூலமாக பாவமும் இந்த உலகத்துல வந்துருச்சு, மரணமும் இந்த உலகத்துல வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கிறோம். அதே அததான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21, 22லயும் பவுல் மிக தெளிவாக சொல்றத நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21, 22ல மனுஷனால் மரணம் உண்டானபடியால், யாரால மரணம் உண்டானுச்சு? மனுஷனால மரணம் உண்டானுச்சு. மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்றாங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சோ ஆதாமுக்குள்ள நம்ம எல்லோருமே மரணத்தை பெற்றவர்களாக மாறிவிட்டோம். மரிக்கிறவர்களாக நம்ம மாறிவிட்டோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம மிக தெளிவாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, சோ நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இந்த முழு காரியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நிறைய காரியங்களை நான் வந்து நோட்ஸ்ல போட்டிருக்கேன். பட் நான் வந்து சுருக்கமாக இது எல்லாத்தையும் நான் சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து மனிதனை இந்த உலகத்துல படைச்சபோது, சா உள்ள அதாவது அவனுடைய உள்ளான குவாலிட்டியாக, தரமாக, தன்மையாக சாவாமை உள்ளவனாகவோ, அல்லது சாவுக்கு ஏதுவானவனாகவோ படைக்கவில்லை. ஆனா என்ன செஞ்சார் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துல அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற
அந்த அந்த நிலைய ஆண்டவர் கொடுக்கிற ஈவாக, நான் சொல்ற எல்லா வார்த்தையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் கொடுக்கிற ஈவாக கிருபையாக பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியத்தை உருவாக்கி வைத்திருந்தார். எதன் மூலமாக அந்த சாத்தியத்தை உருவாக்கி வச்சிருந்தார் அப்படின்னா, ஜீவ விருட்சத்தின் மூலமாக அந்த சாத்தியத்தை உருவாக்கி வைத்திருந்தார். ஆனா மனுஷன் வந்து அந்த சாத்தியத்தை இழந்து விட்டான். எப்படி? பாவம் செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டு அந்த சாத்தியத்தை அவன் இழந்து விட்டான். அந்த 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 சாத்தியத்தை அவன் வந்து கீழ்ப்படியாம போய் இழந்தது என்ன அப்படின்னா, அவனுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட். முன்னாடி வந்து இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் லைஃப், நான் இட்டர்னல் லைஃப்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். சாவாமை அப்படிங்கிறத விட இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை விட இம்மார்டாலிட்டி அப்படின்னா சாவாமை அப்படிங்கிறது, சாவாமை அப்படிங்கிற வார்த்தையோட நித்திய ஜீவன் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். அவன் வந்து நித்திய ஜீவனில் வாழ்வதற்கு, நித்திய ஜீவனா ஆண்டவரை அறிந்து, ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை நம்பி, ஆண்டவரோடு உறவு வைத்து, ஆண்டவர் கொடுக்கிற எல்லா நன்மைகளையும் அனுபவித்து வாழும் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சாத்தியம் அவனுக்கு இருந்துச்சு. அதுல வந்து சரீர பிரகாரமாக உயிரோடு இருப்பதும் உள்ளடங்கும். சரி, இந்த வாழ்க்கைய அவன் பெறுவதற்கு சாத்தியம் இருந்தது எதன் மூலமாக அப்படின்னா, ஜீவ விருட்சத்தின் மூலமாக. ஆனா இப்ப அந்த சாத்தியத்தை இழந்து போய்விட்டான். ஏன்னா அவனுக்கு தண்டனை கிடைத்து விட்டது. அந்த தண்டனை என்ன அப்படின்னா, அவன் தேவனுடைய உறவிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டு விட்டான், செப்பரேட் பண்ணப்பட்டு விட்டான், ஒதுக்கி வைக்கப்பட்டான், தள்ளப்பட்டு விட்டான். அது மட்டுமல்ல, அவன் சரீர பிரகாரமான மரணத்தையும் நோக்கி அவன் போய்விட்டான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை குறித்து செயின்ட் ஆகஸ்டின் அப்படிங்கிற சர்ச் ஃபாதர் ஒருத்தர் வந்து இதை சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, பாவத்துல விழுவதற்கு முன்பாக ஆதாம் வந்து he was able to sin, able to die. அவன் வந்து பாவம் செய்வதற்கு அவன் வந்து அவனுக்கு முடிஞ்சிச்சு. அதாவது அவனுக்கு சுயம் சித்தம் இருந்துச்சு, முடிஞ்சிச்சு. அதே போல அவன் சாகிறதுக்கும் முடிந்தது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதே வேளையில அவன் வந்து பாவம் செய்யாமையும் இருக்க முடிஞ்சிச்சு. அதே போல அவன் சாகாமையும் இருக்க முடிஞ்சிச்சு. நல்லா கவனிங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஆதாம் வந்து கீழ்ப்படியாம போறதுக்கு முன்னாடி, பாவத்துல விழுவதற்கு முன்னாடி ப்ரீ ஃபால்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள் 2 பேருமே பாவம் செய்யவும் முடிஞ்சிச்சு, சாகவும் முடிஞ்சிச்சு. அதே நேரத்துல அவர்கள் பாவம் செய்யாம இருக்கவும் முடிஞ்சிச்சு, சாகாம இருக்கவும் முடிஞ்சிச்சு. அந்த சாத்தியம் இருந்தது. நித்திய ஜீவனுக்கான சாத்தியம் இருந்தது. அடுத்து வந்து பாவம் செஞ்சதுக்கு அப்புறம், பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பாவம் செய்யாம இருக்க முடியாம போயிடுச்சு. சரி, நல்லா கவனிங்க. பாவம் செய்யாம இருக்க முடியாம போயிடுச்சு. அவர்கள் சாகாம இருக்க முடியாம போயிடுச்சு. செத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிவிட்டது. நம்ம உயிரோடு எழுந்து இயேசு கிறிஸ்து மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம உயிரோடு எழுந்து என்றென்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த மகிமையின் சரீரத்தோட நம்ம வாழும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம பாவமும் செய்யாம இருப்போம், நம்ம சாகாமவும் இருப்போம், பாவமும் செய்ய முடியாத நிலைக்கு போயிருவோம், சாகாம இருக்கிற நிலைக்கு நம்ம போயிருவோம், சாக முடியாது அப்படிங்கிற அந்த நிலைக்கும் நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் வந்து நமக்கு ஏன் வந்து இது நமக்கு இந்த இந்த வாதம், இந்த கருத்து வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம நித்திய ஜீவன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. நித்திய ஜீவன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, அதாவது சாவு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கும், நித்திய ஜீவனா என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதை நான் சொன்னதுக்கு அப்புறம் நேரா உங்களை இன்னொரு சில வசனங்களுக்குள்ளாக நான் கொண்டு போக போறேன். முக்கியமாக இப்ப ஆதாமுகிட்ட இருந்து நம்ம புதிய ஏற்பாட்டுல ரோமர் 1 கொரிந்தியர் நம்ம பார்த்தோம். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம விவரங்களோட நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல டெத்தை பத்தி என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். அந்த டெத்துக்கு அப்புறமான அந்த வாழ்க்கையும் என்ன, வேதவசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க வந்து மரணம் அப்படிங்கிறது இப்ப ஆதாம்ல இருந்து நம்ம பார்த்தோம். ஆனா புதிய ஏற்பாடுக்கு வரும்போது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மரணம் என்பது நிச்சயமாக சரீரத்தையும் சார்ந்ததுதான். சரீரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பலவீனம் அடைந்து கடைசியாக சரீரம் வேலை செய்யாமல் போவது, உயிரோடு இல்லாமல் போவது என்னது? மரணம். அது வந்து சரீர மரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லும்போது அந்த மரணத்துல இந்த சரீர மரணமும் உள்ளடங்கி இருக்கிறது. அதை நாம மறந்துடக்கூடாது. ரோமர் 6:23 நாம பார்க்கிறோம். எபிரேயர் 9:27 நீங்க வாசிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா,
ஆவிக்குரிய மரணம் அப்படிங்கிறது இருக்கு. ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம்னா என்ன? ஆண்டவரை விட்டு விலகி இருப்பது. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை தான் ஆவிக்குரிய மரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாவத்து நிமித்தமாக பாவம் செய்கிறது நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சக்கூடாது. ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்பது, ஆண்டவருக்கு பகைஞனாக இருப்பது, இது எல்லாமே பாவம் அப்படின்றத பார்க்கிறோம். பாவம் செய்யும்போது ஆண்டவரை பகைக்கிறோம். பாவம் செய்யும்போது நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியாம போறோம். பாவம் செய்யும்போது ஆண்டவருடைய உறவை ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்ம போறோம் அப்படிங்கிறத, ஆண்டவரை ரிஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத மறந்துவிடக் கூடாது. ஸோ இப்படி பாவத்துல வாழ்வதும் மரணம் என்பதை நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரத்துல 1வது வசனம் மற்றும் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். சோ அக்கிரமங்கள்னால பாவங்கள்னால மரித்தவர்கள் அப்படின்றவங்க, அவர்கள் செத்து போகல, உயிரோடு தான் இருந்தாங்க. ஆனா அவர்கள் மரித்தவர்களாக இருந்தாங்க. உயிரோடு தான் இருந்தாங்க, சரீரத்துல உயிரோடு தான் இருந்தாங்க. ஆனா அவர்கள் பாவம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது அவர்கள் மரித்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் உயிரோடு கொண்டு வந்தார். ஆவிக்குரிய ஜீவனை கொடுத்து, நித்திய ஜீவனை கொடுத்து, அவர் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவை கொடுத்து உயிரோடு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்க அப்படின்னா, 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்படுவது என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவிக்குரிய ரீதியில உயிரோடு பெறுவது, உயிர் அடைவது. ஆவிக்குரியது அப்படின்னா ஆவியானவர் மூலமாக உயிர் பெறுவது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? மறுபடியும் பிறக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. மறுபடியும் பிறக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வானத்திலிருந்து மேலிருந்து தேவனால பிறப்பது, ஆவியானவரால பிறப்பது என்று நம்ம புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப யாரெல்லாம் பாவத்துல இருக்கிறார்களோ அவர்கள் மரித்திருக்கிறார்கள், மரணத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப ஆவிக்குரிய மரணம் என்பது ஆண்டவரை விட்டு விலகி இருப்பது, ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் ஆண்டவருக்கு எதிராகவும் ஆண்டவரை பகைத்தும் வாழும் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே. ஸோ இப்ப நம்ம சரீர பிரகாரமான மரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னொரு மரணத்தை பார்க்கிறோம். 2வது மரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 2வது மரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம். சாரி, 1 மினிட். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா 14 மற்றும் 15வது வசனத்துல. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14 மற்றும் 15ல எப்படி பார்க்கிறோம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். சோ இந்த 2வது மரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஆண்டவரை பகைச்சிருந்தாங்களோ, ஆண்டவருடைய உறவுல இல்லையோ, அவர்கள் எல்லோருமே இந்த அக்கினி கடல்ல தள்ளப்படுகிறார்கள். அக்கினி கடல்னா என்ன? நரகம்னா என்ன? அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னொரு பைபிள் ஸ்டடியில விவரமாக பார்க்க போறோம். இப்ப இது இது இந்த இடம், இந்த 2ஆம் மரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தப்பட்ட மக்கள், ஆண்டவர ஆண்டவர ஆண்டவர்ட்ட இருந்து நித்தியமாக தள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட இருந்து நித்தியமாக தள்ளப்பட்ட நிலை, அதுதான் என்னது? 2வது மரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2வது மரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ சரீர மரணம், சரீரம் பலவீனம் அடைஞ்சு ஒரு நாள் சாக போகுது, உயிர் இல்லாம போகுது. ஆவிக்குரிய மரணம் ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருப்பது. 2வது மரணம் என்பது ஆண்டவர்கிட்ட இருந்து நித்தியமாக தள்ளப்படுவது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் பைபிள்ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பாவத்துக்கு மரித்து அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பாவத்துக்கு மரித்து நம்ம இயேசுவோடு கூட இணைஞ்சிருக்கணும், பாவத்துக்கு மரித்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 6வது அதிகாரம் 4ல இருந்து 11 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 6 4ல இருந்து 11 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்ம மரித்திருந்தோம் என்றால், ஒருத்தவங்களுடைய உறவுல இருந்து நம்ம டிட்டாச் ஆகி பிரிந்து இருக்கிறோமோ,
அவர்களுடைய அந்த உறவுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்காம, எந்த விதமான பதிலும் கொடுக்காம இருக்கிறோமோ, அதே போல நம்ம பாவத்துக்கு மறித்திருக்கும் போது, பாவத்திலிருந்து டிட்டாச் ஆயி, பாவத்திலிருந்து பிரிந்தவர்களாக நாம இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பாவத்திற்கு வந்து தன்னை கொடுக்காதவர்களாக, நாம ரெஸ்பாண்ட் பண்ணாதவர்களாக நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம அ புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. பட் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் கூட, இதுவும் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவன் என்பது அல்லது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் வாழ்வு அப்படிங்கிறது. ஏன்னா, ஆண்டவர் வந்து ஆதாம ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஜீவ விருட்சத்திலிருந்து அந்த கனியை எடுத்து சாப்பிட்டு என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து விடக்கூடாது என்பதுதான். ஸோ என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் வாழ்வு, அந்த நித்திய ஜீவன், ஆண்டவருடைய உறவுல ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை சார்ந்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும், சரீரத்துல உயிரோடு இருக்கும் அந்த வாழ்வு, அல்லது ஒரு மனுஷியாக உயிரோடு இருக்கும் அந்த வாழ்வு என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஒரு ஈவு. நாம அதோட சேர்ந்து பிறக்கல. ஆதாமும் அதோடு சேர்ந்து உருவாக்கப்படவில்லை. ஆனா அவர்கள் ஆண்டவரை வந்து சார்ந்து இருக்க வேண்டியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை பெறுவதற்காக அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த வாழ்வு வந்து நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் வந்து கிஃப்டா கொடுக்கிறார், கிருபையாக கொடுக்கிறார், ஒரு ஒரு ஈவாக, ஒரு வரமாக கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது இந்த இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கு வந்து கிரேக்கர்கள் நம்பின அந்த காரியத்துக்கு எதிராக இருக்குது. என்ன அவங்க நம்பினாங்க அப்படின்னா, எல்லா ஆத்துமாக்களுமே இன்ஹெரன்ட்லி இம்மார்டல். அதாவது அ தன் அதாவது தனக்கு உள்ள தன்மையிலேயே எல்லா ஆத்துமாக்களும் தனக்குள்ள தன்மையிலேயே அவைகள் என்றென்றைக்கும் சாவாம இருக்கிற தன்மையை பெற்றவைகள் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. பட் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சாவாமை அல்லது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் அல்லது இந்த நித்திய ஜீவன் என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஈவு. அது வந்து இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ நம்ம என்றென்றைக்கும் சாவாம இருப்போம். நம்ம அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுவோம்? எப்படி நம்ம அதை பெற்றுக்கொள்வோம் என்றால், நம்ம இயேசுவோடு உயிரோடு எழும்புவதன் மூலமாக நாம் அதை பெற்றுக்கொள்வோம். ஆனா இன்னைக்கு நமக்கு அ ஆவிக்குரிய ரீதியில நித்திய ஜீவன் இருக்கிறதா அப்படின்னா, நிச்சயமாக இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில சாவாம இருக்கு அப்படின்னா, நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நித்திய ஜீவன் என்பது இதுதான். நான் அதை வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யோவான் ஆ யோவான் 17வது அதிகாரம், யோவான் 17 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3வது வசனம். ஒன்றான உண்மை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவனா என்ன அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஒன்றான ஒருவராய் இருக்கிற உண்மையான தேவனாகிய உம்மை அறிந்து கொள்வது, நீர் அனுப்பினீங்க இல்லையா இயேசு கிறிஸ்து, அவரை அறிவது தான் எனது நித்திய ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவதுன்னா, ஓ ஆமா இயேசு வந்தாரு அப்படின்னு அறிவதல்ல, ஆமா தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற அறிவதல்ல. அவரோடு கூட உறவு கொள்வது, ஆண்டவரோடு கூட உறவு கொள்வது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்பயே நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆனா முழுமையாக நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்து மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக உயிரோடு எழும்பும்போது, மரித்த பின்பு உயிரோடு எழும்பும்போது நமக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, இப்ப இன்னைக்கு இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிக்கலாம். இதுல இருந்து கற்றுக்கொள்ளும் காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்துக்கு வந்து உண்மையிலேயே விளைவு இருக்கிறது. பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா மரணம். இது வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மரணம், நம்ம செத்துறோம், அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா நம்ம நித்தியமாக ஆண்டவரோடு கூட இல்லாத வாழ்க்கை, ஆண்டவருடைய நன்மையை அனுபவிக்க முடியாத வாழ்க்கை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது தண்டனையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவருடைய உறவில எப்போதுமே வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நாம ஆவிக்குரிய இந்த மரணம் இருக்கு இல்லைங்களா, ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு வாழ்வது, ஆண்டவருக்கு பகைஞர்களாக வாழ்வது, ஆண்டவருக்கு எதிர் நின்று வாழ்வது, எதிராளியாக இருந்து வாழ்வது, இத வந்து ஆண்டவர் மாற்ற முடியும். எப்ப அப்படின்னா, ஆண்டவரை வந்து
நம்ம நம்பி அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது, அவருக்குள்ள இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவில் இருக்கும்போது அது மாறிவிடுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுல இருக்கீங்களோ, நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொன்னு, ஆண்டவர் வந்து நம்மள மரணத்துக்காக உருவாக்கவே இல்ல. ஆதாம் ஏவாள ஆண்டவர் உருவாக்குன போதும், ஆண்டவர் அவங்க வந்து ஆ அதாவது நித்திய ஜீவன் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கவில்ல. அவர்களும் நித்திய ஜீவன அடையணும். நித்திய ஜீவன் அந்த ஜீவ விருட்சத்த விருட்சத்தில் உள்ள கனியை உட்கொள்ளணும், அ சாப்பிடணும். அவங்க என்றென்றைக்கும் அத சாப்பிட்டு ஆண்டவரை நம்பி சார்ந்து கீழ்ப்படிந்து, ஆண்டவர் கொடுக்கிற எல்லா நன்மையும் அவர்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் படைச்சார். ஸோ மரணத்துக்காக ஆண்டவர் படைக்கவே இல்ல அப்படிங்கிறத நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா, அ மரணம் என்பது ஒரு உண்மையான ஒரு காரியம், நிஜம். அது வந்து நமக்கு துக்கத்தை கொடுக்கிறது. நாம வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கடைசி எதிராளி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஈவன் இயேசு கிறிஸ்துவே அழுதார். லாசரு மரித்திருந்தபோது, அவன் வந்து கல்லறையில வைக்கப்பட்டிருந்தபோது, இயேசுவும் கண்ணீர் விட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த கடைசி எதிராளி, மரணம் அப்படிங்கிற எதிராளி, அ அவன் வந்து முறியடிக்கப்படுவான் அப்படிங்கிறத 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆம். அது மட்டுமல்ல, நாம வந்து மரண பயம் இல்லாம வாழ முடியும். நமக்கு வந்து இன்றைக்கு மரித்தாலும் நம்ம இயேசுவோடு கூட இருப்போம் அப்படிங்கிறத நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம அந்த நிச்சயத்தோட வாழும்போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் வந்து நம்ம என்றென்றைக்கும் அவரோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய திட்டமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, 21வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:4ல நம்ம என்ன வாசிக்கிறோம், அத வாசிச்சு நான் முடிக்கிறேன். 20 அ நீதிமொழி சாரி வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனம், 21:4ல அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று சொன்னது. முந்தினவைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாமே எப்போ முடிஞ்சு போகும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து புதிய வானம், புதிய பூமியை உருவாக்கும்போது, அது எல்லாமே எல்லாம் முடிந்து போய்விடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். புதிய வானம், புதிய பூமி சூழல்ல ஜீவ நதி ஓடும். அந்த ஜீவ நதியினுடைய 2 கரைகளிலும் நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். 2 கரைகளிலும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு ஜீவ விருட்சம் இல்ல, 2 கரைகளிலும் ஜீவ விருட்சம் இருக்கும். அப்படின்னா நெறைய ஜீவ விருட்சங்கள் இருக்கும். அது எதுக்கு மறுபடியும் நம்ம ஏதேன் தோட்டத்துல இருந்த அதே காரியத்த நம்ம பார்க்கிறோம். அங்க நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவர நம்பி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு, நம்ம ஜீவ விருட்சத்துல சாப்பிட்டு, நம்ம என்ன செய்ய போறோம்? என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க போறோம். ஆகஸ்டின் சொன்னார் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அ நம்ம மகிமையின் சரீரத்தோட புதிய வானம், புதிய பூமி அந்த உலகத்துல நம்ம வாழும்போது, நாம மரிக்க மாட்டோம், இனி மரிக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலையில நாம வாழ்வோம். இனி பாவம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற நிலையில நாம வாழ்வோம் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ, ஆம் இது வந்து எனக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும் ஒரு விஷயமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கும் உற்சாகத்தை தரும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். மரணம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு எதிராளி அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அதே வேளையில ஆண்டவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவன நாம வந்து பார்த்து, ஆண்டவரே நன்றி என்று நாம சொல்ல முடியும் அருமையானவர்களே.